ஓகே. ஆ இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓலாப்ல அனாலிட்டிக் ஃபங்ஷன். இது வந்து ரொம்ப ஆம் முக்கியமான கான்செப்ட். இன்டர்வியூல உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து நீங்க ஆன்ஸர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவ்வளவுக்கு ஆ ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். ஆம் அட்வான்ஸ் கான்செப்ட்டும் கூட. ஸோ இந்த குயரி யூஸ் பண்ணி நீங்க ஆன்ஸர் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள குயரி உங்களால எழுத முடியும்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாரி. ஸோ, ஆ அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன். ஸோ, ஆ சி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த குயரில இருந்து இருக்கும். பட் இது வந்து பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ நம்ம இந்த இது யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா? இது வந்து என்னதுக்கு யூஸ் ஆகும்னா, அனாலிட்டிக் ஃபங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் ரன்னிங் டோட்டல். ரன்னிங் டோட்டல் நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ரன்னிங் டோட்டல். அதுக்கப்புறம் ஆ பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் நம்ம குரூப் வைஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். குரூப் வைஸ் நம்ம பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாப் என்குயரீஸ் டாப் என்குயரீஸ் நம்ம டாப் சேலரீஸ ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆவரேஜ். சரிங்களா? மூவிங் ஆவரேஜ். இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த குயரீஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். சரிங்களா? இதோட ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த இது வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் வந்து ஆ ஸோ அக்ரிகேட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் குரூப் வந்து இது ப்ராசஸ் பண்ணிட்டு, இதுவும் வந்து குரூப்பிங் தான். ஸோ அக்ரிகேட் வேல்யூ குரூப் பண்ணி அந்த இதுல வந்து நம்ம ஆ மறுபடியும் வந்து நம்ம ஆ அக்ரிகேட்டட் வேல்யூவ வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மல் அக்ரிகேட் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அம் குரூப்டு காலம் தான் வந்து செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ண முடியும். அப்படி செலக்ட் லிஸ்ட்ல வந்து நான் குரூப்டு காலம் யூஸ் பண்ணோம்னா, ஆ அது எரர் அடிக்கும். பட் இங்க என்ன பண்ணணும்னா, அனாலிட்டிக் ஃபங்ஷன்ல நம்ம காம்பினேஷன் நார்மல் காலமும், குரூப்டு காலமுமே வந்து காம்பினேஷன்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த இது இருக்கு. இதுல வந்து அந்த குரூப்பிங்லயே வந்து நம்ம விண்டோ கிளாஸஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ வித்தின் த குரூப்ல நம்ம விண்டோ கிளாஸ் அப்ளை பண்ண முடியும். அதே மாரி ஆம் என்னன்னா, ஸோ மித்தபடிக்கு வந்து ஆம் என்னென்ன அக்ரிகேட்ல இது பண்ணமோ, அந்த கான்செப்ட் எல்லாமே இங்க நம்ம அனாலிட்டிக் ஃபங்ஷன்ல பண்ண முடியும். வித் ஹைலி இன்டெலிஜென்ஸோட. இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, அனாலிட்டிக் ஃபங்ஷன கால் பண்ணிருவோம் ஃபர்ஸ்ட்டு. அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்ங்கிறது நம்ம சம் ஃபங்ஷனு அதுக்கப்புறம் அ அந்த நம்ம அக்ரிகேட்டட் ஃபங்ஷனும் கூட இருக்கலாம். சம்மு, மேக்ஸி, மினிமம் அதுவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்குமென்ட்ஸ். இது வந்து 3 ஆர்குமென்ட்ஸ் இத பாஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் வந்து இது வந்து பட் டில் 3 ஆர்குமென்ட்ஸ் இது அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஓவர். இந்த ஓவர் கிளாஸ் தான் வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஃபங்ஷன் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் நமக்கு தேவைன்னா பார்ட்டிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன் கிளாஸ். அதுக்கப்புறம் ஆர்டர் பை கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் விண்டோ கிளாஸ். ஸோ இதுல ஆர்டர் பை கிளாஸ் வந்து மேண்டேட்டரி. இது 2ம் பார்ட்டிஷன் கிளாஸும், விண்டோ கிளாஸும் ஆப்ஷனல் சரிங்களா? வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பேசிக் சின்டாக்ஸ் சரிங்களா? ஆம். அண்ட் இதுல வந்து இன்னும் ஒரு சில அட்வான்ஸ் கேட்டகரிலாம் இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேங்கிங் ஃபங்ஷன்ல இருந்து பார்ப்போம். ரேங்கிங் ஃபங்ஷன். ஸோ ரேங்கிங் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ஆம்
ரேங்க் சரிங்களா? ரேங்கிங் ஃபங்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட்டா போடுறது நார்மல் ரேங்கிங்ல ரேங்க் ஃபங்ஷன். ரேங்க் ஃபங்ஷன். ஸோ இது என்னன்னா நம்ம டாப் அ அ சே என் சேலரி இதெல்லாம் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து இன்டர்வியூல நம்ம அ டாப் 5 சேலரி எடுத்துட்டு வாங்க. டாப் 3 சேலரி எடுத்துட்டு வாங்க. அ டாப் லோயஸ்ட் சேலரி எடுத்துட்டு வாங்க. இப்படி மாரி டாப் சேலரி கேட்டாங்கன்னா, அப்ப நம்ம வந்து இந்த ரேங்க் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் எப்படி இது பண்ணணும்னா, செலக்ட் நேம் ரேங்க் ஆப்ஷனல் ஓவர் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்ட்டிஷன் கிளாஸ் இல்லாம ஆர்டர் பை சேலரி சென்டிங் இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ஃபெச் பண்ற எல்லா வேல்யூக்கும் ஒரு ரேங்கிங் பேஸ்ட் ஆன் த ஃபெச்ட் வேல்யூக்கு இது ரேங்கிங் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா? இந்த ஒரே ஒரு கிளாஸ் ரேங்கிங் கிளாஸ் வந்து எப்படி ஃபெச் பண்ணியிருக்கோ அந்த ஃபெச் பண்ண வேல்யூக்கு ரேங்க் இப்போ 15 ரெக்கார்ட் இருக்கு. 15 ரெக்கார்டுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு இது ரேங்க் ஈக்குவல் வேல்யூ வந்துச்சுன்னா நம்மளுக்கு சேம் ரேங்க் கண்டினியூ ஆகும். ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரேங்க் வந்துச்சுன்னா அடுத்த ரேங்க் இல்லாம போயிடல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரேங்க்கும் இது பண்ணுங்க. ஸோ 3000 வந்து 2 வாட்டி கண்டினியூ வந்திருக்கு. ஸோ 4வது ரேங்க் இல்லாம 5. ஸோ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 11 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ 12ல இது மாதிரி நம்மளுக்கு ரேங்க்க நம்பர்ஸ் ரேங்க் நம்பரை கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை சேல் டிசெண்டிங் கொடுத்துருக்கேன். இதே அசெண்டிங் கொடுத்தோம்னா ஸோ லோயஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட்டுக்கு நான் அந்த ஆர்டரை நான் இது பண்றேன் சரிங்களா? இது மாதிரி நம்ம ஆர்டர் வச்சு இப்படி கொடுத்துருவோம். இதுதான் வந்து இதுல வந்து ரேங்கிங் இப்படி நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து இதே இது நம்மளுக்கு இந்த இதோட நம்ம டூப்ளிகேட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ரேங்க் ஸ்கிப் ஆகாம கண்டினியூ ஆகணும் அப்படின்னா டென்ஸ் ரேங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணோம்னா டூப்ளிகேட்டட் வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூ ஆகாம ஸோ இப்போ வந்து இந்த ரேங்க் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் 5வது ஸ்கிப் பண்ணாம நம்மளுக்கு ரேங்க் வேணும் அப்படின்னா டென்ஸ் ரேங்க்னு யூஸ் பண்ணோம்னா அந்த அந்த நெக்ஸ்ட் ரேங்க் வந்து ஸ்கிப் ஆகுது. நார்மல் ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நார்மல் ரேங்கிங் வந்து டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரேங்கை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வரும். டென்ஸ் ரேங்க்ல வந்து அந்த எலிமினேஷன் இருக்காது சரிங்களா? இதுதான் ரேங்க் டென்ஸ் ரேங்க் உள்ள டிஃபரன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஆர்டர் பை கிளாஸ் அது சரிங்களா? இந்த இதுல வந்து நான் வந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா ரேங்க் டென்ஸ் ரேங்க்னா இதை வந்து நான் சப்குவெரியில எழுதிட்டேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் இன்லைன் குவெரியா எழுதிட்டேன். இந்த கம்ப்ளீட் ரிசல்ட்டை வந்து நான் இன்லைன் குவெரியா எழுதிட்டேன். கம்ப்ளீட் ரிசல்ட்ஸை நான் இன்லைன் குவெரி ஃப்ரம் கிளாஸ்ல இன்லைன் குவெரியா சப் குவெரியில எழுதிட்டேன்னா ஸோ இந்த ரிசல்ட் செட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இதுல வந்துடும் ஃப்ரம் கிளாஸ்ல. நான் இதை வந்து ஜஸ்ட் இப்போ டாட் ஸ்டார் இப்போ இந்த இதுல வந்து நான் அவுட்டர்ல நான் ஃபில்டர் பண்ண முடியும். வேர் எம்ப்ளாயி ரேங்க் அந்த இதை வச்சு நான் வந்து
வந்து எனக்கு வந்து டாப் 5 சேலரி வேணும். சரிங்களா? கிரேட்டர் தென் 5 வேணும்னா இப்படி வந்ததுன்னா, இப்போ வந்து நான் ஜஸ்ட் டிசெண்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ டிசெண்டிங் எடுத்துட்டு நான் ஒரு டாப் 5 சேலரி. இப்போ லெஸ் தென் 6 இந்த ஆர்கனைசேஷன்ல டாப் 5 சேலரி. சரிங்களா? நம்ம நல்ல வேணும்னா நல்ல இக்னோர் பண்ணிட முடியும். இக்னோர் பண்ணிட்டு நம்ம பார்த்தா, இப்போ வந்து டாப் 5 சேலரி. உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க. டாப் 5 சேலரி எடுத்துட்டு வாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல டாப் 5 சேலரினா, நீங்க டைரக்ட்டா வந்து சப் குவெரில வந்து யூசிங் ரேங்க் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஆர்டர் பை சேலு. ஸோ ஆ அதுக்கு அலியாஸ் நேம் குடுத்துட்டு, இது இன்னர் பெயர் எழுதிட்டு, இந்த இன்னர் பெயர்ல வந்து அவுட்டர்ல வரையில உங்களுக்கு தேவையானத நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டென்ஸ் ரேங்க்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரேங்க்ங்கிறது வந்து கன்டினியூவா 2 ரேங்க் வந்துச்சுன்னா, 3வது ரேங்க் ஸ்கிப் பண்ணிட்டு 4க்கு போகும். ஸோ டென்ஸ் ரேங்க் வந்து டூப்ளிகேட் வந்துச்சுனாலும் நம்ம ரேங்க் வந்து கன்டின்யூ ஆகும். சரிங்களா? இதுதான் ரேங்க்ன்றது. ஸோ இதுல இன்னும் ஒண்ணு பார்ட்டிஷன் கிளாஸ் அப்ளை பண்ணலாம். பார்ட்டிஷன் கிளாஸ் இப்போ வந்து என்னன்னா, ஓவரால் 14 ரெக்கார்டும் ஒரு விண்டோவா இது பண்ணுது. ஸோ நான் வந்து பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வந்து ஆம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ இதுதான் பார்ட்டிஷன் பை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்ப வந்து 10த் டிபார்ட்மெண்ட்ட ஒரு பார்ட்டிஷனா கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறேன். 20 ஒரு பார்ட்டிஷன், 30 பார்ட்டிஷன் இப்படி பார்ட்டிஷன் செப்பரேட்டா இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, 10த் டிபார்ட்மெண்ட்ல சேலரிய வந்து டிசெண்டிங்ல இது பண்ணிட்டு, அதுக்கு 1, 2, 3ன்னு ரேங்க் குடுத்துருக்கேன். அதே மாரி 20ல வந்து ரேங்க் வந்து செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா, இதுல 1, 1 ஸோ டென்ஸ் ரேங்க்னால 2வது ரேங்க்கு, அதுக்கப்புறம் இது 3, 4 அதுக்கப்புறம் வந்து 30 டிபார்ட்மென்ட்க்கு அதே மாரி தனியா ரேங்க். ஸோ இது மாரி நான் விண்டோவ வந்து அந்த வித்தின் அந்த இத வந்து ஸ் ம் மா பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் நான் வந்து ஆ ஆ வேற வேற குரூப்பா பிரிக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு டைரக்ட்டா நம்ம பார்ட்டிஷன் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரிக்க முடியும். சரிங்களா? ஆ ஸோ இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வந்து டாப் 3 சேலரி குடுங்க, டாப் 2 சேலரி குடுங்கன்னா, நீங்க அப்போதைக்கு பார்ட்டிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க செப்பரேட்டா ரேங்க் இது பண்ணி நீங்க ஆ இது பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரேங்க் இப்போ வந்து இத வந்து நீங்க ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம்னா, ஆ நான் 2 சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள் அப்ளை பண்ணிருக்கேன். ஆர்டர் இப்போ வந்து நான் வந்து எனக்கு அம் அசெண்டிங்ல வேணும். லோயஸ்ட் டூ இதுல வந்து டாப் 3 சரிங்களா? ஒவ்வொரு இதுலயும் வந்து டாப் 4 சேலரி வேணும். சரிங்களா? இதுல 3 இருக்கிறதுனால 3 வந்திருக்கு. இதுல 4 இருக்கிறதுனால 4 இதுல 4. ஸோ ஆர்டர் வைஸ் நான் அசெண்டிங்ல குடுத்துருக்கேன். ஆ லெஸ் தென் 5 சேலரி வேணும். இப்போ வந்து எனக்கு டிசெண்டிங்ல நான் டிசெண்டிங்ல வந்து டாப் 3 லெஸ் தென் 4 சரிங்களா? டாப் 3 சேலரி ஈச் டிபார்ட்மெண்ட்ல இது ஃபர்ஸ்ட் 20 10 இது 20 இது 30 டாப் 3. ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட் டாப் 3 சேலரி. நீங்க வந்து ஜஸ்ட் இதுல வந்து ஆல்ரெடி பார்த்த எல்லா கான்செப்ட் தான். ஜஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம ஆட் பண்றோம். அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் அவ்வளோதான். ஸோ இன்னர் குவெரிலாம் நம்ம சப் குவெரில பார்த்தது தான். ஸோ இன்னர் குவெரிட்ட அவுட்டர் குவெரில இத ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாரி நம்ம அ சேம் டாப் சேலரி வந்து நம்ம ஹைரார்கிக்கல் குவெரில லெவலும்
சூடோ காலம்ல ரோனம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். பட் அதுல யூஸ் பண்றத விட, இதுல நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, இன்டர்வியூல வந்து உங்களுக்கு செலக்ஷன் இது வந்து ஹைலி பாசிபிள் சரிங்களா? ஏன்னா இந்த இதுல வந்து ஆன்ஸர் பண்றவங்க ரொம்ப கம்மி சரிங்களா? அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்ல. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் தெரியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாரி சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் ரேங்க் அட்டெண்டன்ஸ் ரேங்க் இன்டர்வியூ கொஸ்டினா இருக்கும் சரிங்களா? ஸோ இதுதான் ரேங்க் அட்டெண்டன்ஸ் ரேங்க். இதுல பார்ட்டிஷியன் பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப அது இது ஆ இதே மாரி இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்ல ம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, சம்ஸ பாத்தீங்கன்னா, ஆம் இத வந்து ஆ மூவிங் டோட்டல்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூவிங் டோட்டல் ஆர் ரன்னிங் டோட்டல்ன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஜஸ்ட் ஆ ஆ நம்ம நார்மல் அக்ரிகேட் ஃபங்ஷன்ல ஃபங் குரூப் பை கிளாஸ் வாய்ட் அக்ரிகேட்டட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா வந்து நான் குரூப்பிங் காலம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி குரூப் பை கிளாஸ் வேணும்னு சொல்லுவாங்க. பட் இது எதுவுமே இல்லாம நம்ம டைரக்ட்டா சம்ம எடுக்க முடியுது. அதுவும் மூவிங் சம். இப்போ பார்த்தீங்கன்னா, 5000 அதுக்கப்புறம் இதோட 3000 சேர்த்து இங்க வந்து 8000 வரணும், 11,000 ஏன்னா வந்து டூப்ளிகேட் வந்துச்சுன்னா, இது 2யும் சேர்த்து ஒரே விண்டோவா எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் 11, 11 சேமா இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இந்த வேல்யூவ கால்குலேட் பண்ணி இது. அதுக்கப்புறம் இதோட இது. ஸோ அப்புறம் இந்த வேல்யூ இப்படி ஆட் பண்ணியே இது பண்ணிட்டு வரும். பார்த்தீங்கன்னா, எங்கெங்க டூப்ளிகேட் இருக்கோ அங்கெல்லாம் சேம் ஒரே வாட்டில இதுவாயிரும். இந்த ஃபைனல் டோட்டல். சரிங்களா? இதுதான் மூவிங் டோட்டல் ஆர் ரன்னிங் டோட்டல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரி ரன்னிங் டோட்டல வந்து நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? டைரக்ட்டா இந்த வேல்யூவ இது பண்ண முடியும். இது வந்து ஆ ஆ ரன்னிங் டோட்டல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சம் பண்ற மாரி நம்ம மித்ததையும் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நான் சம் பண்ணிருக்கேன். ஸோ சேம் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜும் பண்ண முடியும். ஸோ அ ம் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜையும் நம்ம பண்ண முடியும். மூவிங் ஆவரேஜ். ஆவரேஜ் ஸோ இது வந்து மூவிங் ஆவரேஜ் சரிங்களா? ஒவ்வொரு இதையும் அடுத்தடுத்த வேல்யூ டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் சரிங்களா? இது மாரி மூவிங் ஆவரேஜையும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுலயும் நம்ம டைரக்ட்டா நம்ம பார்ட்டிஷன் கிளாஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம ஆ ஆ மூவிங் ஆவரேஜ், ரன்னிங் டோட்டல் நம்ம பண்ண முடியும். பார்ட்டிஷன் ஆர்டர் பை ஸோ ஸோ இது வந்து நான் விண்டோ கிளாஸ செப்பரேட்டா பிரிச்சுட்டேன். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் வைஸ் சம்மு 5000 அதோட 2000 அதோட 3000 சேர்த்து இங்க வந்துச்சு.
இதோட 10th டிபார்ட்மெண்ட் விண்டோ முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 3000 இந்த 3000 ஒரே விண்டோல இருக்கிறதுனால 2ம் சேம் இதா ஆட் ஆகி 6000 காமிக்குது. அதோட இந்த இது அப்புறம் இந்த வேல்யூவோட இது ஆட் ஆயிரும். ஸோ 20 டிபார்ட்மெண்ட் விண்டோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் 30 டிபார்ட்மெண்ட் விண்டோ இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் பார்ட்டிஷன் பண்ணிட்டு கூட நம்ம இந்த சம்மும் மூவிங் ஆவரேஜும் ஸோ இந்த மாதிரி ரன்னிங் டோட்டல் மூவிங் ஆவரேஜும் நம்ம இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எத்தனை அக்ரிகேட்டட் இது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் காலம் யூஸ் பண்ணோம்னா there is no limit. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் கவுண்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் எதுவும் பண்ணலாம்னா இன்லைன் queryல இதை எழுதிட்டு நம்ம இந்த ஃபில்டரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்றது. பட் இதுல வந்து ரன்னிங் டோட்டல் மூவிங் ஆவரேஜும் இதுவும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரேங்க் டென்ஸ் ரேங்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரன்னிங் டோட்டல் மூவிங் ஆவரேஜ் இதுவும் பார்த்துக்கலாம். சரிங்களா? மித்த இது வேணும்னாலும் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ரன்னிங் கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து கவுண்ட் number count of number given wise count ஸோ இது வந்து பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட்ல எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க. இதுல 3, ஸோ இதுல 5, அதுக்கப்புறம் வந்து 30th டிபார்ட்மெண்ட்ல 6. ஸோ இது வந்து இதுவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? பார்ட்டிஷன் பண்ணியும் எடுத்துக்கலாம், பார்ட்டிஷன் பண்ணாமலே எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படிலாம் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைலி பவர்ஃபுல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கொயரின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிட்டிக்ஸ் ஸோ வந்து மோஸ்ட்லி சேல்ஸ் ரிலேட்டட் டேட்டாலாம் தான் நேற்றும் இன்னைக்கும் என்னென்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன்லாம் வந்து இந்த இது யூஸ் பண்ணி தான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி வேற நம்ம ரேங்க் ஸோ இது மட்டும் இல்லாம வந்து இநேம் வச்சு நேம் வைஸ் ரேங்கிங் கொடுக்குறோம்னா ஸோ அப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நேம் வைஸும் ரேங்க் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து duplicates இருந்துச்சுன்னா பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் எதுவும் டூப்ளிகேட் வந்துச்சுன்னா நம்ம அந்த கிரானுலாரிட்டியை பிரேக் பண்றதுக்கு நான் டூப்ளிகேட் காலத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி நம்பர் சேல் பார்ட்டிஷன் பை
ஸோ இப்போ வந்து நான் ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து டிபார்ட்மெண்ட் வந்து டூப்ளிகேட் இருக்கு. இதுல வந்து நான் எம்ப்ளாயி வைஸ் உங்களோட எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க ஓவரால்னா, ஸோ அந்த கிரானுலாரிட்டிய பிரேக் பண்றதுக்கு அதுல யூனிக் காலம் எதுவோ அத குடுத்துட்டோம்னா, இந்த காம்பினேஷன்ல ஆ ரேங்க்கு அது புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த காம்பினேஷன்ல ஒ ரேங்க் வந்து எப்படி இருக்கோ, அந்த ரேங்க்ல 1, 2, 3 புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். டிபார்ட்மெண்ட்டும் ஆ எம்ப்ளாயி நம்பர் காம்பினேஷன்ல என்ன ரேங்கிங் இருக்கோ, அத புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, இது மாரி நம்மளுக்கு தேவையான காலத்த பொறுத்து நம்ம ரேங்கிங்க நம்ம புரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் ரேங்க்கும், டென்ஸ் ரேங்க்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன்ஸ். ஸோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்வியூல ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் இன்டர்வியூல வரும். சரிங்களா? ஆ ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் ஃபங்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆ அப்ளோயி ஸோ இதுல டாப் 3 சேலரி சப் குவெரி எழுதி நம்ம இது பண்றது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆ பார்க்க போறது விண்டோயிங் கிளாஸ். சரிங்களா? இதுல வந்து விண்டோ கிளாஸ் 2 வகையான விண்டோ இருக்கு. ஆரக்கிள்ல இந்த பார்ட்டிஷன் இதுல அனலிட்டிக்கல் ஃபங்ஷன்ல ரேஞ்சஸ் ரேஞ்சஸ் வந்து ஒரு விண்டோ, ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் ஒரு விண்டோ. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் ஆஃப்செட் ரோஸ் ஆஃப்செட் இது மாதிரி 2 விண்டோ இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விண்டோ என்னன்னா, நம்ம அந்த பர்ட்டிகுலர் ரிசல்ட் செட்ல நம்ம வந்து பேக்வேர்டும், ஃபார்வர்டும் போயிட்டு இருக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் நம்ம ரிசல்ட்ஸ்ல வந்து ஆம் கன்டினியூவா அந்த எ எ அந்த பார்ட்டிஷன் முடியிற வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம் சேல் பார்க்கலாம். பார்ட்டிஷன் பை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல ஆ ஆ இதுல வந்து நம்ம இதுல 10th டிபார்ட்மெண்ட்னா நம்ம 10th டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் தான் கால்குலேட் பண்றோம். இப்போ 20த்னா 20த்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம 13ல 30 ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் இருக்கும். இதுலயே வந்து 10th டிபார்ட்மெண்ட்ல அந்த இதுல இருந்து ப்ரீவியஸ் 2 என்ன? ஆ நெக்ஸ்ட் 2 என்ன? இப்படி நம்ம விண்டோலயே வந்து நம்ம பர்ட்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும். அந்த ரேஞ்ச் இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல நான் வந்து ரேஞ்ச் பேஸ்டு இது பண்ணலாம். இதுல இன்னொரு கிளாஸ் இருக்கு. என்னன்னா, ம், ம், rows to preceding வந்து
இது வந்து ஸ்லைடிங் டோட்டல்னு சொல்லுவாங்க. நான் என்ன இது பண்றேன்னா, இப்ப 10th டிபார்ட்மெண்ட் இருக்கு. 10th டிபார்ட்மெண்ட்ல இந்த சேலரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரிசீடிங்னா முன்னாடி. இதுக்கு முன்னாடி எந்த சேலரி இல்ல. ஸோ அதனால இந்த சேலரி மட்டும் வந்திருக்கு. 5000 5000ஓட முன்னாடி 2 சேலரி. பட் ஒரு சேலரி தான் இருக்கு. அதனால இது 2ம் சேர்ந்து இது வந்திருக்கு. இது வந்து 3 இதோட 2 சேலரி சேர்த்து இது 3 சரிங்களா? இதோட இந்த விண்டோ கிளாஸ் முடிஞ்சதுனால இதால. இது வந்து 20th பார்த்தீங்கன்னா 800 800க்கு முன்னாடி எதுவும் இல்ல. ஸோ 300 300 800 சேர்த்து 3800 அதுக்கப்புறம் 2975 இதோட 2 ரோ ப்ரிசீடிங். இதுக்கு முன்னாடி 2 ரோவையும் ஆட் பண்ணி இங்க வருது. அதுக்கப்புறம் 3வதா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா ஸ்டார்ட்டிங் வரைக்கும் போகாது. ஒன்லி இந்த இந்த இது வரைக்கும். ப்ரிசீடிங் 2 2 வரைக்கும் போயிட்டு அதோட சம்மு தான் இங்க வரும். அதே மாரி இங்க வந்துச்சுன்னா, இது வந்து இதோட ப்ரிசீடிங் இது 3 கால்குலேட் பண்ணி அதோட சம்மு தான் இங்க வரும். ஸோ இது மாரி நம்ம என்னென்ன ரோ முன்னாடி போணும். அந்த ப்ரிசீடிங் வந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது மாரி யூஸ் பண்ணி ரோஸ் ப்ரிசீடிங் எத்தன ரோவ வந்து முன்னாடி இருக்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இத வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணதுனால அப்படி இது வந்து பார்ட்டிஷன் இல்லைன்னா, நம்ம இது மாரியும் ஓவரால் டோட்டல் வந்து நம்ம சரிங்களா? இப்ப இந்த சேலரிலருந்து முன்னாடி இந்த சேலரிலருந்து ப்ரீவியஸ் 2 அப்புறம் இதுலருந்து ப்ரீவியஸ் 2. ஸோ இது மாரி நம்ம கரண்ட் ரோல வந்து முன்னாடி எத்தன ரோல வந்து நம்ம அந்த ஸ்லைடிங் டோட்டல் நம்ம வேணும் அப்படிங்கிறத இது பண்ண முடியும். சரிங்களா? அந்த விண்டோவ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த கரண்ட்லேருந்து விண்டோ எது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் டூ ப்ரிசீடிங். ஸோ எத்தன ரோஸ இது பண்ணலாம். இது வந்து நான் சாம்பிளுக்கு 2 ஸோ இது மாரி நீங்க வந்து 1000 செட் ரெஃப்னா 500 100 ரோஸ் ப்ரிசீடிங். ஸோ உங்க தேவை பொறுத்து அந்த ப்ரிசீடிங் விண்டோவ நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதனால வந்து என்னன்னா, நம்ம ஓவரால் விண்டோ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம முன்னாடி போயிட்டு, ஆ நம்ம இந்த இத கால்குலேட் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ ரோஸ் ப்ரிசீடிங் சரிங்களா? இத வந்து விண்டோஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். ஆ சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரேஞ்ச் விண்டோ இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கே வந்து ஓவர்லோட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட்டோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நான் இன்னும் ரிமைனிங் கான்செப்ட் நான் சொல்றேன். சரிங்களா? ஆ இது வந்து இன்னைக்கு நான் எடுத்திருக்க கான்செப்ட் ரேங்கிங் ஃபங்ஷன் எடுத்திருக்கேன். டென்ஸ் ரேங்க் அதுல எப்படி சம் டோட்டல் பண்றது, டாப் சேலரி ஃபைண்ட் பண்றது இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் விண்டோ கிளாஸ்ல வந்து ஒன்லி ரோஸ் டூ ப்ரிசீடிங். ரோஸ் வந்து முன்னாடி எப்படி ரோஸ் கண்ட்ரோல் பண்றதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது மட்டும் இருக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து ரேஞ்ச் விண்டோவும் ரிமைனிங் அனாலிட்டிக்கல் ஃபங்ஷனும் பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 4, 5 அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் இருக்கு. லேகு, லீடு, ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ சரிங்களா? அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்லாம் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஸோ இது இன்னைக்கு இந்த 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 அளவுக்கு பார்த்துருக்கேன். ஸோ ஓகேங்களா? இத பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணையில உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் மறக்காது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி கத்துக்கிட்ட கான்செப்ட்டையும் இதோட ஆட் பண்ணி அந்த பிராக்டிஸும் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாவும் புரியும், மறக்காம வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் கிளாஸ். சரிங்களா? நாளைக்கு ரிமைனிங் அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. சரி, ஓகே.